ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தான் தன்னோட உயிரை காப்பாத்தினாங்கிறதுக்காக ஹீரோயினோட அப்பா அவனுக்கு நிறையவே பணத்தை ரிவார்டா கொடுக்கவும் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து நம்ம மேனேஜர் தானு கிட்ட கொடுத்து நீங்க தான் என் மேல நம்பிக்கை வச்சு என்னை இந்த வீட்டுல வேலைக்குமே சேர்த்து விட்டீங்க. ஸோ இந்த ரிவார்ட் பணம் உங்களுக்கு கிடைக்கிறது தான் கரெக்ட்னு சொல்லவும் இல்ல தம்பி இது உன் திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம் நீயே வச்சுக்கோன்னு சொல்லி மேனேஜர் தானு திரும்ப அதை நம்ம ஹீரோ கிட்டேயே கொடுத்துறவும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தான் ஆன்ட்டியை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ அவங்க கடைக்கு போயிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வெயிட்லாம் தூக்கிட்டு வரதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவங்க கூட அவன் இருந்த வரைக்குமே நம்ம ஹீரோ தான் எல்லா வேலையுமே பார்ப்பான் இல்லையா. ஸோ இப்போ அவங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்து நம்ம ஹீரோவால் தாங்கிக்கவே முடியலை. தென் அவங்கள மீட் பண்ணி நம்ம கர்ச்சிப் நான் தான் இந்த மாதிரி ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ அவன் எங்கே இருக்கான்னு கேட்கவும் ஹீரோ ஏதோ முக்கியமான வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கான்னு சொல்லி நம்ம ஆன்ட்டி சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் சரி ரொம்ப நாளா டாக்டருக்கு படிக்கிறான்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கானா உங்க 2வது பையன் டான் அவன் வீட்டுல இருக்கானான்னு நம்ம கார்ச்சிப் கேட்க அவன் 2 நாளா காலேஜுக்கு போகாம கட்டடிச்சுட்டு தனியா அவன் ரூம்ல ரொம்பவே சோகமா இருக்காமான்னு ஆன்ட்டி ரிப்ளை பண்ணிடுறாங்க. சோ நம்ம கார்ச்சிப்புமே டானுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக ரூமுக்கு போறா. பட் நம்ம ஆளு தான் 2 நாளா குளிக்கல இல்லையா. சோ பயங்கரமா கப்படிக்கவும் டேய் நாத்த முடிச்சவனே குடல புரட்டுது சீக்கிரமா போய் குளிடான்னு செமையா ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் குளிப்பேன் இல்ல குளிக்காம இப்படியே நாத்த முடிச்சு போய் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே கொல்லுவேன். அதை கேட்க நீ யாரு. நான் கடுப்பாகி உன்னை கடிச்சு வைக்கிறதுக்குள்ள ஒழுங்கா நீயாவே இங்க இருந்து வெளியில போன்னு சொல்லி நம்ம டேனவல ரூம்ல இருந்து தள்ளின கொஞ்ச நேரத்திலேயே வெளியில இருந்து பயங்கரமா புகையா வரவும் ஐயோ வீட்டுல எங்கேயோ தீ பிடிச்சிருச்சு சீக்கிரமா ஃபயர் சர்வீஸ கூப்பிடுங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறான். பட் இது எல்லாமே நம்ம கார்ச்சிப்போட பிளான் தான். ஸோ நம்ம டான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கெட் தண்ணியை தூக்கி அவன் மேல ஊத்தி டேய் இப்பயாவது போய் குளிச்சுட்டு வாடான்னு அட்வைஸ் பண்ணவும் அடச்சி நீ தானா உனக்கு இப்ப என்ன பிரச்சனை எதுக்காக இப்படி என்னையே சுத்தி வந்துட்டு இருக்கன்னு டான் கேட்க பிரச்சனை எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் தான். பிகாஸ் நீ லவ் பண்ற பொண்ணும் நான் லவ் பண்ற பையனும் இப்போ ஒன்னா சேர்ந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் பிரிச்சு நம்ம ஆசைப்படுறவங்க கூட சேரணும்னா அதுக்கு நம்ம 2 பேருமே ஒத்துமையா இருக்கணும். உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ ஹீரோயினை எப்படியாவது உஷார் பண்ண பாரு. அதே நேரம் நானுமே ஹீரோவை உஷார் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இப்போ நாம போட்டிருக்க இந்த பிளான் சக்சஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா நீயும் நானும் நமக்கு பிடிச்சவங்க கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்க்கை ஃபுல்லா வாழலான்னு நம்ம கார்ச்சிப் சொல்ல ஏய் வா வாழை பார்க்க குள்ளமா இருந்தாலும் மண்டக்குள்ள நிறையவே மூளை வச்சிருப்ப போல செம்ம ஐடியா கண்டிப்பா நம்ம 2 பேருமே இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயினை பிரிச்சு விட்டு அவங்க ஆளுங்களை உஷார் பண்றதுக்கான பார்ட்னர்ஷிப்ல இறங்குறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு தான் சம்பாதிச்ச பணத்தை நேரடியா ஆன்ட்டி கிட்ட கொடுக்க தைரியம் இல்லாததுனால அங்கிளோட ஷர்ட் பாக்கெட்ல வச்சுட்டு போயிடுறான். என்னதான் அவரு இது தான் கேம்பிளிங் விளையாடி சம்பாதிச்ச பணம்னு கதை விட்டாலும் கண்டிப்பா இந்த வேலையை ஹீரோ தான் பண்ணிருப்பாங்கிறது ஆன்ட்டிக்குமே தெரியும். ஸோ நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி கண்ணா எங்க இருக்கன்னு நம்ம ஆன்ட்டி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ அவங்க முன்னால அப்பியர் ஆகலைனாலும் தன்னை வளர்த்த தன்னோட அத்தை தான் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் தாங்கிட்ட சரியா பேசாததுனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு அதாவது இப்போதைக்கு இவனுங்க தானே நம்ம ஹீரோயினுக்கான பாடி கார்ட்ஸ். ஸோ அவனுங்க கிட்ட விசாரிக்கும் போதுதான் இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் நேத்து மாஸ்டர் வீட்டுக்கு போயிருக்கா. அங்க நம்ம பிரியா வார்த்தைக்கு வார்த்தை ஹீரோவோட பேரை சொல்லி புகழ்ந்ததுனாலதான் இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஜெலஸ்ல இருக்காங்கிற விஷயம் ஹீரோக்கு புரிய வருது. அதனால அவளை மாஸ்டர் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து நீ 10 நிமிஷம் வெயிட் பண்ணு நான் மாஸ்டர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாஸ்டர் கிட்ட என்ன பத்தின உண்மைகளை நீங்க ஹீரோயின் கிட்ட சொல்லாததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லவும் இங்க பாரு நம்மளால ரொம்ப நாளைக்கு உண்மையை மறைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம உன்னோட அம்மா நீ இன்னும் உயிரோட இருக்கிறதா நம்புறாங்க. இதுல இருந்தே அவங்க உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. சோ இதுக்கப்புறமாவது நீ பழி வாங்குறேன் அது பண்றேன் இது பண்றேங்கிற எந்த வஞ்சத்தோடையும் சுத்திட்டு இருக்காம ஒரு நல்ல பையனாரு பொறுமைக்கு என்னைக்குமே ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி நம்ம மாஸ்டர் ஹீரோக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்றாரு. பட் நம்ம ஆளு கேக்குறதாவே இல்ல. ஓகே பாத்துக்கலான்னு சொல்லி ரொம்பவே அசால்ட்டா வெளியில வரும்போது மார்க்கெட்ல இருந்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்ச மீனை ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்திருக்க பிரியா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்காக டேஸ்டியான ஃபிஷ் கறி எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கவும் அதெல்லாம் வேணா டைம் இல்ல நாங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியில போறோம்னு சொல்லி ஹீரோ அவளோட கையை விலக்கி விட்டுட்டு ஹீரோயினோட கையை பிடிக்கவும் பாவம் பிரியா ரொம்ப ஹர்ட் ஆகிடுறா. இதை நம்ம ஹீரோயினுமே நோட் பண்றா. சோ டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்த இடத்துல நீ ஏன் பிரியாவை ஹர்ட் பண்ணனு ஹீரோயின் கேட்க எனக்கு பிடிச்சவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்றான். ஏன் அப்படின்னு திரும்ப ஹீரோயின் கேக்குறா. ஏன் அது உனக்கே தெரியாதான்னு ஹீரோ ஒரு மாதிரி கியூட்டா சிரிச்சுட்டே கேட்கறதுனால டக்குன்னு ஹீரோயினுக்கு பொறை ஏறிக்கவும் நம்மாலே டிஷ்யூவால ஒய்ப் பண்ணி விடுறான். அவ்வளவுதான் ஹீரோயின் பயங்கரமா வெக்கப்பட்டுக்கிட்டே அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்காக நீ பிரியா கிட்ட அப்படி பேசினன்னு திரும்ப கேட்கும் போது பக்கத்துல ஃபிளார்ஸ்லாம் வித்துட்டு இருக்க ஒரு குட்டி பாப்பா கிட்ட இருந்து நிறைய ஃபிளார்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து இதுக்காக தானு நம்ம ஹீரோ மறைமுகமா சொல்றான். இல்ல எனக்கு புரியல எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும்னு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறதுனால டக்குன்னு நம்ம ஆளு மண்டி போட்டு அந்த ஃபிளார்ஸை கொடுத்து
எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே நான் ஃபர்ஸ்ட் நேசிச்ச பொண்ணுன்னா அது நீ மட்டும்தான். ஸோ உன் கூட நான் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஃப்ளாட்ஸை நீ ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஓகே சொன்னதா அர்த்தம். அதுவே நீ டினைன் பண்ணிட்டா என்ன வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டுதான் அர்த்தம். ஸோ உன்னோட முடிவு எதுவாக இருந்தாலுமே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுமே சிரிச்சுட்டு ஃப்ளாட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதாவது ஹீரோவோட லவ்வுக்கு ஓகே சொல்லிடுறா. பட் இப்படி உங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து அங்க இருந்துட்டு இருக்க சுத்தி இருந்துட்டு இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயின் சரிடா எதுவாக இருந்தாலும் நாம அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி வீட்டுக்குமே கூட்டிட்டு வந்துடுறா. அப்போ அங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவை பார்த்து பேசுறதுக்காக மாஸ்டர் வந்திருக்கிறதா மெய்ட் சொல்லவும் ஹீரோவே அவரை போய் டைரக்டா மீட் பண்ணி இப்போ எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க எனக்கு என்னமோ உங்க அம்மாவை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது, நீ தான் சரியா புரிஞ்சுக்காம ஏதோ பெரிய தப்பு பண்ண போற. ஒருவேளை இந்த விஷயம் பஞ்சனுக்கு அதாவது ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாகிடும், உன்னை அவன் கொல்ல கூட சான்சஸ் இருக்கு. ஸோ உன்னையும் உன்னோட அம்மாவையும் இந்த எல்லா ப்ராப்ளம்ல இருந்தும் காப்பாத்துறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வார்னிங் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு நம்ம ஹீரோவோட மாஸ்டர் சொல்ல அப்படி ஒரு வேளை என்னோட அம்மா நல்லவங்களா இருந்தா எதுக்காக என் அப்பாவை கொண்டவங்க கூட இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு திரும்ப ஹீரோ கேக்குறான். அதுக்கான ஆன்சரை அவங்க கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நான் உன்னை பாதுகாக்க ஆசைப்படுறேன், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு அங்கிள் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா நம்ம ஆளு முடியவே முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறதுனால மாஸ்டர் கடுப்பாகி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்க எப்படிலாம் பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சோ உங்க வேலை என்னமோ அதை மட்டும் நீங்க பார்த்தா போதும்னு ஹீரோவரை மரியாதை இல்லாம திட்டிடுறதுனால மாஸ்டருமே ஹர்ட் ஆகி ஃபீல் பண்ணிட்டே போயிடுறாரு. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவன் வேணுக்குனே எதையும் பண்ணல, தனக்கு சப்போர்ட் பண்ண போய் மாஸ்டருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாரையுமே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணா பார்ட் டைம் ஜாபுக்காக நம்ம ஹீரோயின் அப்பாவோட பப்புக்கு அதாவது இப்ப ஹியா மேனேஜரா இருக்காருல்ல அந்த பப்புக்கு வர நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு கத்தி கதறி அழுற சவுண்டு கேட்கறதுனால என்னாச்சுன்னு கேக்குறான். அதெல்லாம் பணக்காரங்க விஷயம்ப்பா, நமக்கு தேவையில்லை. ஸோ அதை பத்தி நீ கேர் பண்ணிக்காம உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு ஹியா ரிப்ளை பண்ணிட்டு போயிடுறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ மனசு கேட்காம அந்த ரூம்குள்ள போய் பாக்குறச்ச ஒரு பொண்ணோட கை வாயெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவ என்ன ப்ளீஸ் காப்பாத்துங்கன்னு கத்தவும் நம்மளுமே இறக்கப்பட்டு கட்டெல்லாம் அவிழ்த்து விடுறான். அப்போ அங்க வர மிகு நீ என்ன ஸ்பையா எதுக்காகடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு ஹீரோ அடிக்க 2 பேருக்கு நடுவுல செம ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுது. தென் ஹியா வந்ததுமே எனக்கு என்னமோ ஹீரோ மேல சந்தேகமா இருக்கு, ஒரு வேளை இவன் ஸ்பையா இருப்பான் போல, அதனாலதான் இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்கான்னு மெக்கு போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு கேட்டுச்சு அதனாலதான் காப்பாத்துறதுக்காக வந்தேன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணவும் இங்க பாரு தம்பி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதெல்லாம் பணக்காரங்க சம்பந்தப்பட்ட விஷயம்னு, ஸோ தேவையில்லாம இதுக்கப்புறம் நீ மிஸ் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லி ஹியா வார்னிங் கொடுத்து ஹீரோ அங்கே இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அப்போ அங்க கரெக்டா வர மேனேஜர் தானோ நம்ம பாஸ் அதாவது ஹீரோயினோட அப்பா எல்லாத்தையும் நிறுத்த சொல்லிட்டாரு. ஈவன் இன்னையோட இந்த பப்பையுமே க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லவும் சரி இந்த பொண்ணுங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு மெக் கேக்குறான். எல்லாரோட சோழியையுமே முடிச்சிருங்கன்னு மேனேஜர் தானோ ரிப்ளை பண்றதுனால கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாம நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாலேயே அந்த பொண்ணை கதற ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறானுங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா நான் இதுக்கப்புறம் என்னோட எல்லா சைட் பிசினஸையும் ட்ராப் அவுட் பண்ணிட்டு என்டர்டைன்மெண்ட் ஏஜென்சியில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்க எல்லாரு கூடயும் ரொம்ப சந்தோஷமா ஒரு ஃபேமிலியா வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லவும் ஹீரோயின் பயங்கர குஷியாகி சரிப்பா நீங்க எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க, அம்மா கிட்ட எப்படியும் பேசி நான் இந்த எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா வாழலாம்ப்பான்னு சொல்லி ஹீரோயின் ஆறுதலா பேசுறா. தென் நம்ம ஹீரோ பார்த்தோம்னா ஹீரோயின் அப்பா பண்ணிட்டு இருக்க தப்ப ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்காக எவிடன்ஸை தேடி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்கும்ல சர்வைலன்ஸ் ரூம் அந்த ரூமுக்குள்ளேயுமே போறான். இதை பார்த்துடுற மேனேஜர் தானு ஹீரோ மேல சந்தேகப்பட்டு அவன் அட்டாக் பண்றதுக்காக தன்னோட ஆளுங்களை கூட்டிட்டு போகும்போது அவருக்கு பின்னால யாரோ 2 பேரு மாஸ்க போட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு ஓடவும் டேய் திருடன் எவனோ சம்பந்தம் இல்லாதவன் உள்ள வந்துட்டான்னு சொல்லி அவனுங்களை பிடிக்க ஆர்டர் போடும்போது கரெக்டா நம்ம ஹீரோவுமே இந்த ரூம்ல இருந்து வெளியில வரவும் நீ என்னப்பா இங்க பண்ணிட்டு இருக்கன்னு தானு கேட்க யாரோ 2 பேரும் உள்ள இருக்கிற மாதிரி இருந்தது, அவங்கள பாக்குறதுக்காக தான் நானுமே வந்தேன்னு ஹீரோ ஒரு கதையை விடவும் ஓ அப்படியா அவங்க இந்த வழியா தான் போனாங்க, சீக்கிரமா போய் பிடிச்சு கொண்டுட்டு வான்னு சொல்லி தானு ஹீரோவையே அனுப்பி வச்சிடுறாரு. ஈவன் நம்மளுமே பிடிச்சிடுறான். பட் அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான். ஆக்சுவலா அவனுங்க ரொம்ப நேரமா நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அதனாலதான் தானு கையில நம்ம ஹீரோ மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள டைவர்ட் பண்றதுக்காக மாஸ்க் போட்டுட்டு ஓடி இருக்கானுங்க. சோ நம்ம ஆளு அவனோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக தன்னோட முகத்திலேயே ஹெவியான ஒரு குத்து விட்டுட்டு ஓட சொல்லிடுறான். தென் தானு வந்து கேக்குறச்ச இந்த மாதிரி அவனுக்கு 2 பேரும் என்ன அடிச்சுட்டு போயிட்டானுங்கன்னு ரொம்பவே அசால்ட்டா சொல்லவும் தானுக்கு ஹீரோ மேல செம்ம டவுட் வந்துடுது. சோ மெக்கிட்ட எதுக்கும் நீ ஹீரோ மேல ஒரு கண்ணு வச்சு அவனை கண்காணிச்சுட்டே இருன்னு ஆர்டர் கொடுத்துடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வழக்கம் போல வீட்டு கார்டன்ல ரொம்பவே க்ளோஸா பேசிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோயினோட அப்பா அவனை தனியா கூப்பிட்டு யூஸ்வலா எல்லா அப்பாவும் சொல்ற மாதிரி உனக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், என் பொண்ணை விட்டுட்டு போடான்னு சொல்லவும்
ஹீரோவுமே ரொம்ப சிம்பிளா ஓகே சார்னு சொல்லிடுறான். அப்போ அங்க வர நம்ம ஹீரோயின், அப்பா இந்த மாதிரி நான் லொகேஷன் பார்க்க ஷூட்டிங் லொகேஷன் பார்க்கறதுக்காக வெளியூர் போறேன், ஹீரோவையுமே என் கூட பாடி கார்டா கூட்டிட்டு போகவான்னு கேட்கவும், இல்லம்மா அது கொஞ்சம் கஷ்டம், பிகாஸ் நான் ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்காக ஹீரோவையுமே என் கூட ஃபாரினுக்கு கூட்டிட்டு போக போறேன், ஸோ நீ அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூட லொகேஷன் பார்க்கறதுக்காக போயிட்டு வாமான்னு சொல்லிடுறாரு. தென் ஹீரோக்கு நிறையவே பணம் கொடுத்து, நீ ஒரு 4-5 வருஷத்துக்கு என் பொண்ணு கண்ணு முன்னால வந்துடாதுன்னு சொல்லி அவனையுமே வேற ஏதோ ஊருக்கு பேக் பண்ணி அனுப்பி வச்சிடுறாரு. இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோயின் லொகேஷன் பாக்குறதுக்காக வந்த எல்லா இடத்துலயுமே போட்டோஸா எடுத்து நம்ம ஹீரோக்கு அனுப்பி, இந்த இடம் நல்லா இருக்குல்ல, நீயும் நானும் இங்க ஜோடியா வந்து உட்கார்ந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும், சாப்பிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க, இப்ப எங்க இருக்கன்னு கேட்டு மெசேஜா அனுப்பி தள்ளுறா. பட் ஹீரோ சைட்ல இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வராததுனால செம கடுப்பாகி, இந்த லொகேஷன் நல்லா இல்ல, வாங்க வேற இடத்துக்கு போலான்னு சொல்லி அந்த ஊர் ஃபுல்லா சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பார்த்தோம்னா ஈவினிங் ஆகிடுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுமையை இழக்கிற நம்ம ஹீரோயின், இப்போ நீ எனக்கு ரிப்ளை பண்ண போறியா இல்ல நான் உன்னை பிளாக் பண்ணுமான்னு கேட்டு மெசேஜ் அனுப்பவும், ஹீரோயினையே ஒரு போட்டோவை எடுத்து திரும்ப அவளுக்கு அனுப்பிடுறான். ஸோ தன்னோட பக்கத்துல தான் ஹீரோ இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின், இப்போ நீ வெளியில வர போறியா இல்ல நான் போனை தூக்கி போட்டு உடச்சி பயங்கரமா கத்தணுமான்னு கேட்டு மிரட்ட, நம்மால ஏதோ போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு வந்துட்ட மகாராணின்னு சொல்லவும், நான் உனக்கு மார்னிங்ல இருந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் எனக்கு ஒரு டைம் கூட ரிப்ளை பண்ணலன்னு ஹீரோயின் கேட்க, என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல பேபி, ஸோ உன்னை ரீச் பண்றதுக்காக தான் ரொம்ப வேகமா பைக் ஓட்டிட்டு வந்தேன், அதனால தான் என்னால எந்த மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ண முடியலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தலையில ஒரு பெரிய ஐஸை தூக்கி வச்சிடுறான். அவ்வளோதான். இது வரைக்கும் ரொம்பவே டென்ஷன்ல இருந்த நம்ம ஹீரோயின் அப்படியே கூலாகி, ஓகே இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி எனக்கு சர்ப்ரைஸ் தரேன், அது தரேன், இது தரேன்னு சொல்லி தேவையில்லாம ஏங்க விட்டுட்டு இருக்காத, என்னாலையுமே உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. அப்போ அங்க வர நம்ம மேவும் சாயும், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணதுனால தான் ஹீரோயின் காலையில இருந்து எதுலயும் இன்வால்வ் ஆகாம ஆடாவே சுத்திட்டு இருந்தாளா, பேசாம நீங்க மார்னிங்கே எங்க கூட வந்திருக்கலாம்ல, நாங்க இங்க வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, பட் ஹீரோயின் இப்போ வரைக்குமே ஒரு லொகேஷனை கூட செலக்ட் பண்ணலன்னு சொல்லி மாட்டி விட்டுடுறாங்க. அப்படியா பேபி, நீ என்கிட்ட சஜெக்ஷன் கேட்டிருந்தா நானே உன்னை ஒரு சூப்பரான லொகேஷனுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தன்னோட பைக்ல ரொம்பவே வேகமா கூட்டிட்டு போறான். இதனாலேயே நம்ம ஹீரோயினோட பாடி கார்ட்ஸான ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் அவன் மேல செம டவுட் வருது. பட் நம்ம மே கிட்டையும் சாய் கிட்டையும் பெருசா காட்டிக்காம ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஆளோட பைக் ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியாம பின்னால கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க இவங்க 4 பேரும் ஹீரோயினை மிஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்கிறதுனால தன்னோட மொபைலையும் சுவிச் ஆஃப் பண்ணிடுறான். அதே நேரம் நம்ம ஹீரோயினுமே தன்னோட மொபைலை கார்லயே வச்சுட்டு வந்துடுறா. ஸோ இவங்க 4 பேரால அவங்க 2 பேரையும் காண்டாக்ட் பண்ணி இப்போ எங்க இருக்காங்க, எங்க போயிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற எதையுமே தெரிஞ்சுக்க முடியல. இது ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் கூட ரொம்ப ரொமான்டிக்கா பைக் ரைடு எல்லாம் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம ஹீரோயினோட அம்மாவை ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பானே, அதாவது நம்ம ஹீரோ கூட தன்னோட அப்பாவை கொன்ன அந்த பஞ்சன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஊருக்கு வந்திருந்தப்போ ஹீரோ தன்னோட அம்மாவை மீட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கால, அந்த இடத்துக்குமே கூட்டிட்டு வந்து இதுதான் நான் சொன்ன அந்த லொகேஷன்னு சொல்லவும், ஆமால இவ்வளோ சூப்பரான லொகேஷன் இருக்கிறதையே நான் மறந்துட்டேன், முக்கியமா என்னோட ஸ்டெப் மதருக்கு இந்த லொகேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு அப்படி ஒரு கோவம். என்னதான் அவன் நம்ம ஹீரோயின் மேல உயிரையே வச்சிருந்தாலும் ஸ்டெப் மதர் அதாவது தன்னோட அம்மா பேச்சை எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லொகேஷன்லாம் பார்த்துட்டு வரும்போது வழியை மிஸ் பண்ணிடுறாங்க. பிளஸ் நம்ம ஹீரோவோட பைக்குமே பஞ்சர் ஆகிடுறதுனால அதை அப்படியே பார்க் பண்ணிட்டு பக்கத்துல யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி நடந்து வரும்போது தான் ஒரு அழகான பீச்சை பாக்குறாங்க. ஈவன் நைட்டுமே ஆகிடுறதுனால அப்படியே நம்ம ஆளுங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே ஜாலியா தண்ணியில விளையாண்டதுக்கு அப்புறம் தனக்கு எப்பயாவது தேவைப்படுங்கிறதுக்காக ஹீரோ பைக்ல வாங்கி வச்ச கப் நூடுல்ஸை 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே பயங்கர ரொமான்டிக்கா கிஸ்லாம் பண்ணிட்டு ஒரு உடஞ்சு போன போட்ல இவங்க 2 பேரும் நைட்டு தூங்கலான்னு முடிவு பண்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு அவனுக்கு சுத்தமா மனசே வரல. ஸோ நீ உள்ள தூங்கு, நான் வெளியில தூங்குறேன்னு சொல்லவும், இருக்கட்டும் பரவாயில்ல, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, என் பக்கத்துலயே நீ படுத்து தூங்குன்னு ஹீரோயின் சொல்லவும், வேற வழி இல்லாம ஹீரோவுமே ஹீரோயின் கையை பிடிச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். ஆனா பாதி தூக்கத்துல கண் விழிச்சிடுற நம்மாலு, ஹீரோயின் என்ன உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கா, அதனாலதான் என்ன இவ்ளோ நம்புறா, பட் கடைசியில நான் அவளை ஹர்ட் பண்ண போறாங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. ஆனா எனக்கு இதை விட்டா ஹீரோயினோட அப்பாவையும் என்னோட அம்மாவையும் பழிவாங்க வேற சான்ஸே கிடைக்காதுன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். தென் நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் ஹீரோவோட பைக்கை கண்டுபிடிச்சிடுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் தன்னோட பக்கத்துல ஹீரோ இல்லைங்கிறதுனால ரொம்பவே வெக்ஸ் ஆகி எங்க போனேன்னு சொல்லி பயங்கரமா அழுது கத்தி கத்தி தேட ஆரம்பிக்கிறா. அப்பாவை பின்னால் அப்பியர் ஆகுற நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் தன்னை பார்த்து திரும்பும் போது ரொம்ப கியூட்டா இருக்கிற மாதிரி, நான் உனக்காக ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு தேட போயிருந்தேன் செல்லோன்னு சொல்லவும்,
அட பாவி, அது நீ என்கிட்ட முன்னவே சொல்லிட்டு போயிருக்க மாட்டியா? ஏன் என்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போன? தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத, என்னை தனியா விட்டுட்டு போகாத, நான் உன்னை முழுசா நம்புறேன், எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அளவும் ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ அங்க நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு அவங்க அப்பா மேனேஜர் தானு கூட வரவும் வேணுக்குனே ஹீரோயினை ஹக் பண்ணி, நீ எதுக்காகவும் பயப்படாத, கண்டிப்பா நான் என்னைக்குமே உன்னை விட்டு போக மாட்டேன். ஒருவேளை நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக யாராவது ட்ரை பண்ணா அவங்க கூட சண்டை போட்டு நான் உன்னை பாதுகாத்து எப்பயுமே இதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்க என்னால என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்வேன்னு சொல்லவும் ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ ஹீரோயினை அவங்க அப்பா கூப்பிட நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்க, சீக்கிரமா என் பொண்ணை போய் கூட்டிட்டு வான்னு தானு கிட்ட சொல்ல, அவருமே டைரக்டா வந்து வாங்க மேடம், வீட்டுக்கு போய் எதுவா இருந்தாலும் பேசிக்கலான்னு கூப்பிடுறதுனால ஹீரோயின் நான் வர முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடவும் ஹீரோயினோட அப்பா கடுப்பாகி ஹீரோவை போட்டு அடி நடிச்சு, என் பொண்ணு என்னடா பண்ண, கொஞ்சம் இடம் கொடுத்தா என் வீட்டுக்கே நீ மருமகனா வரணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்டு அடின்னு அடிக்கவும் ஹீரோயின் குறுக்க வந்து, இங்க பாருங்கப்பா, நேற்று நாங்க 2 பேரும் லொகேஷன் பார்த்துட்டு வந்துட்டு இருந்த வழியில ஹீரோவோட பைக் பஞ்சர் ஆனதுனால தான் நாங்க 2 பேருமே இங்கே வந்தோம். அது மட்டும் இல்லாம நாங்க ஒருத்தர் உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நைட்டு சான்ஸ் கிடைச்சுமே எதுவும் பண்ணல. ஈவன் ஹீரோவும் என்ன ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கிட்டான். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன்? ப்ளீஸ் எங்க காதலை புரிஞ்சுக்கங்க, தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா கெஞ்சவும், உன்னை இவன் ஏதேதோ சொல்லி ஏமாத்திட்டாமா, எதுவா இருந்தாலுமே நீ வீட்டுக்கு போ, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் அப்பா அவளை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றதுனால செம கடுப்பாகி அவரையே தள்ளி விட்டுட்டு ஹீரோ கிட்ட, ப்ளீஸ் நீ ஏதாவது பேசு, நீ பேசினா மட்டும்தான் நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழ முடியும்னு ஹீரோயின் பயங்கரமா கெஞ்சவும் நம்ம ஹீரோ ரொம்பவே சிம்பிளா, நீ எதுக்கும் பயப்படாம தைரியமா வீட்டுக்கு போ, கண்டிப்பா உங்க அப்பா கிட்ட நான் பேசி புரிய வைக்க ட்ரை பண்றேன், யாராலையும் நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லவும் ஹீரோயினுமே நம்பி போறா. இங்க பாருங்க சார், நானும் உங்க பொண்ணும் ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நானே ஏத்துக்கிறேன், உங்க பொண்ணையுமே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ ரொம்பவே தௌலத்தா சொல்றதுனால ஹீரோயின் அப்பா டென்ஷன் ஆகி, ஏன்டா நீலாம் என் பொண்ணு நனல கூட டச் பண்றதுக்கு லைக் இல்ல, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்டு டக்குன்னு துப்பாக்கி எடுத்து நீட்டிடவும் ஹீரோயின் தானுவை தள்ளி விட்டுட்டு ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஹக் பண்ணி, நீங்க ஹீரோவை கொள்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னே என்னதான் நீங்க கொன்னாகணும்னு டைலாக்லாம் பேசவும் ஹீரோக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதே நேரம் அங்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருமே வந்து ஐயோ இங்க என்னமோ நடக்க போகுதுன்னு சொல்லி ரொம்ப பயந்துடுறாங்க. இங்க பாரு பாப்பா, நான் செம கடுப்புல இருக்கேன், ஒழுங்கா வீட்டுக்கு போயிரு, அதுக்கப்புறம் வேணும்னா இந்த விஷயத்த பத்தி நாம தெளிவா பேசலான்னு ஹீரோயினோட அப்பா சொல்ல, ஆமா பேபி நீ கிளம்பு பேபின்னு ஹீரோவுமே சொல்லிடுறதுனால, ஓகே நானுமே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், சீக்கிரமா என்ன பாக்குறதுக்காக வான்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ எமோஷனல் ஆகி ஹீரோயின் கையில கிஸ் பண்றா. 2 பேருமே கையில மாத்தி கிஸ் பண்ணிக்கிறாங்க. தென் நம்ம மேவும் சாயும் ஹீரோயின் அங்கே இருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அப்பா செம கடுப்புல மண்ணுல, அதாவது ஹீரோக்கு முன்ன டமால் டுமில்னு அவன் மேல படாத மாதிரி சுட்டுட்டு, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, என் கையால தான் உனக்கு சாவு இருக்குன்னு சொல்லி அவனை திட்டிட்டு ஹீரோயினை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அங்கே இருந்து கூட்டிட்டு போறாரு. அப்போதான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த காட்டுறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோயின் நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அப்பாக்கே கால் பண்ணி, நான் இங்க எதிர்ச்சியா ஒரு இடத்துல உங்க பொண்ணை பார்த்தேன், இப்ப அவ என் கூட தான் இருக்கா, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவளை நான் அபியூஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருப்பான். அந்த டென்ஷன்ல தான் நம்ம ஹீரோயினோட அப்பா தான் பொண்ணை காப்பாத்தணுங்கிறதுக்காக தானு கூட கிளம்பியுமே ஹீரோவை தேடி வந்திருக்காரு. இப்ப அது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குற நம்ம ஹீரோக்கு ஏதோ பெரிய லெவல்ல சாதிச்ச மாதிரி தோணுது. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கூலா ரிலாக்ஸா கிளம்பி அப்படியே ஷாப்பிங்க்கு போறச்ச உங்க அப்பா ஸ்டாப் பண்ணி, இதுக்கப்புறம் நீ எங்கேயும் வெளியில போக கூடாது, எது வேணும்னாலுமே என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குமா, பட் உன்னை லவ் பண்றதா ஏமாத்திட்டு இருக்கால அந்த ஃப்ராட் பைய, அவனை பத்தி யோசிச்சாதான் பயமா இருக்குன்னு சொல்லவும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை நீங்க பாருங்க, நான் ஹீரோயினை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் அவங்க அப்பா கிட்டேயே எதிர்த்து பேசிட்டு ஹீரோயின் அழைச்சிட்டு ஷாப்பிங்க்குமே போறாங்க. தென் இந்த சியாவை பார்த்தோம்னா நம்ம மேனேஜர் தானு, ஹியா, மெக் இவங்க 3 பேரையும் இன்வைட் பண்ணி நிறையவே பணம் கொடுத்து, உங்க பாஸ் அதாவது ஹீரோயினோட அப்பா இதுக்கப்புறம் இந்த ட்ரக்ஸ் டீலிங் பிஸ்னஸ்லாம் பண்ண போறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன், ஸோ அதை நான் கண்டினியூ பண்றதுக்காக நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா இதே மாதிரி நிறைய பணம் கொடுக்குறேன், பிகாஸ் உங்களுக்கு தான் அந்த சோர்ஸ் எங்க இருக்கு, யார் யார்கிட்ட என்னென்ன எப்பப்ப பேசணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும், ஸோ எனக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹீரோயினோட அப்பா உங்களுக்கு கொடுத்த பணத்தை விட நான் 3 மடங்கு அதிகமா தரேன்னு சியா சொல்ல, உங்களுக்கு என்ன பார்த்தா பணத்துக்காக நடத்த மாத்திக்கிற பச்சோந்தி மாதிரி தெரியுதான்னு தானு கேட்க, சரி இத்தனை நாளா நீ உன்னோட பாஸ் கிட்ட ஒரு வேலைக்காரனா அடிமை மாதிரி தானே வேலை பார்த்துட்டு இருந்த, அதுவே என் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓ மூலமா எனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ல பாதிக்கு பாதி கொடுத்து உன்னையுமே நான் ஒரு ஷேர் ஹோல்டரா மாத்திடுறேன்னு சியா சொல்ல, அவ்வளோதான் நம்ம மேனேஜர் தானு ஃபிளாட் ஆகிடுறாரு. பிளஸ் ஹியா அண்ட் மெகுமே இவங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க 3 பேரையும் வச்சு ஹீரோயினோட அப்பாவுக்கு எப்படி குழி தோன்றதுன்னு சியா யோசிக்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் கூட ஷாப்பிங்க்கு வந்திருக்க ஸ்டெப் மதர் அவளுக்காக நம்ம ஹீரோவையுமே இங்கே வர வச்சு, 2 நாளா என் பொண்ணு சரியா சாப்பிடல, தூங்கலை, ரொம்பவே சோகமா இருக்கா, அதனால தான் உங்களை பார்த்தா ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்கிறதுனால கூப்பிட்டேன், உங்க 2 பேர் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஸோ அப்படியே 2 பேரும் சந்தோஷமா போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்லி ஸ்டெப் மதர் ஹீரோவையும் ஹீரோயினையும் அனுப்பி வச்சிடுறாங்க.
அப்புறம் என்ன 6 மணி ஆயிட்டாலே சின்ராஸை கையில பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து அந்த மால் ஃபுல்லா ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நடுவுல இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோயினோட அப்பா ஸ்டெப் மதர் கூட ஹீரோயின் இல்லாததை பார்த்துட்டு எங்கடி என் பொண்ணுன்னு கேட்க எல்லாரையும் மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பட் ஒரு தடியும் ஓடி வந்து நம்ம ஆளுங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஜோடியா இந்த மால்ல சுத்துறத பார்த்திருக்காங்கன்னு வந்து மாட்டி விட்டுறவும் நீ தான் இது எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்டா, இறி உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஸ்டெப் மதரை திட்டிட்டு ஹீரோயினோட அப்பா அவளை தேடி போறாரு. அதுவே இங்க ஒரு ஐஸ்கிரீமை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மாத்தி மாத்தி சாப்பிட்டுக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்பி விட்டுக்கிட்டுன்னு சொல்லி ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கச்ச தன்னை தேடி ஹீரோயினோட அப்பா வந்துட்டாருங்கிற விஷயத்த நோட் பண்ற ஹீரோ, பேபிமா உன்னோட நைனா நம்மள மோப்பம் முடிச்சு இங்க வந்துட்டாரு, இதுக்கப்புறம் நாம இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, முக்கியமா நான் உன் கூட இருக்கிறது உனக்கு சேஃப் இல்ல, சோவா இங்க இருந்து நாம நைஸா ஆப்ஸ்காண்ட் ஆகிடலான்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சு இழுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். பட் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட்ல என்ன யோசிச்சான்னு தெரியல, டக்குன்னு நம்ம ஹீரோயினை நிறுத்தி டார்லிங் நீ உங்க அப்பா கூட போ, இல்லைனா உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரால மீட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியல, மேபி உங்க அப்பா என்ன கொண்டு போட்டுடலாம், அப்படி இல்லைனா இந்த நாட்டை விட்டே என்ன வெளியில அனுப்பிடலாம், ஒருவேளை அந்த மாதிரி எதுனா நடந்துச்சுன்னா நீ தயவு செஞ்சு மனசு தளர விட்டுறாத, என்னைக்குமே நான் உன் மனசுக்குள்ளதான் இருப்பேன்னு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி நெகட்டிவா பேசவும் ஹீரோயினுக்கு பயம் வந்துடுது. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, என்னோட உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாத்துவேன்னு ஹீரோயின் பேசவும் நீ பாட்டும் பேசிட்டே இரு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே இருந்து கிளம்புறச்ச டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவனை போய் பின்னால் ஹக் பண்ணி நான் உன்னை விட மாட்டேன் ப்ளீஸ் என்னை விட்டு போகாத போகாதன்னு பயங்கரமா கெஞ்ச ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்க வர நம்ம ஹீரோயினோட அப்பா ஏதேதோ பேசி என் பொண்ணை ஏமாத்திடல, கண்டிப்பா நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்லி துப்பாக்கி ஏத்துக்கவும் வழக்கம் போல நம்ம ஹீரோயின் குறுக்க வந்து மறைச்சுக்கிறா. அட இது ஒண்ணுன்னு சொல்லி தன்னோட ஆளுங்களை விட்டு நம்ம ஹீரோயினை விளக்குனதுக்கு அப்புறம் ஷூட் பண்ணலான்னு போறாரு. அப்போ நம்ம ஸ்டெப் மதர் குறுக்க வந்து நின்று ஹீரோவை காப்பாத்தி விட்டுடுறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிற நம்ம ஹீரோயின் அவன் கையை பிடிச்சு அப்படியே இழுத்துட்டு ஓடிடுறான். என்னதான் இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட எஸ்கேப் ஆகியிருந்தாலும் மாட்ட போறது என்னமோ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இழிச்சவங்க தான் இல்லையா. ஸோ ஹீரோயினோட அப்பா தன்னோட அடியாளுங்களை அனுப்பி வச்சு இவனுங்களை போட்டு அடி கும்முனதுக்கு அப்புறம் தான் இவனுங்களுக்கே நம்ம ஆளுங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகியிருக்க விஷயம் தெரிய வருது. ஸோ நம்ம கார்ஷிப் டான் பிரியா இவங்க 3 பேர் கூட சேர்ந்து நம்ம ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறானுங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோ பார்த்தோம்னா கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம சும்மா நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கான். என்னால உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை, இப்ப பாத்தியா என்னதான் நீ உங்க அப்பா கிட்டே இருந்து காப்பாத்திருக்க, சோ என்னால உன்னை காப்பாத்த முடியாது போல, பேசாம நீ உங்க அப்பா கிட்டேயே போயிரு அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லவும் ஹீரோயின் இன்னும் ரொம்பவே எமோஷனல் ஆகி ஹீரோவை ஹக் பண்ணி நான் தான் ரொம்பவே வீக்கான ஆளு, அதனாலதான் எங்க அப்பா உன்னை என்னோட பாடி கார்டை அப்பாயிண்ட் பண்ணாரு, அப்படி இருக்கச்ச இப்ப நாம 2 பேரும் உனக்கு நான் எனக்கு நீன்னு வாழ ஆரம்பிச்சிட்டோம், சோ வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும் இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்னாவே சேர்ந்துதான் இருக்கணும்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ சியாவோட ஆளுங்க கிட்டே இருந்து ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஒரு பில்டிங்க்கு கூட்டிட்டு வந்தானே, அந்த இடத்துல இவங்க 2 பேருக்கு நடுவுல ரொமான்ஸ் எல்லாம் நடக்குது. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருவேளை நம்ம ஹீரோ இந்த பில்டிங்ல இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்லி வந்து பாக்குறச்ச ஆளை காணும். அதே நேரம் அங்க நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு அவங்க அப்பாவுமே வந்துடுறாங்க. பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எஸ்கேப் ஆகி ஹீரோவோட ட்ரெயினர் ஒருத்தர் இருந்தார்ல, அதான் அந்த செலினாங்கிற ஆக்ட்ரஸோட ஹஸ்பண்ட், அவர்கிட்ட வந்து அடைக்கலம் கேட்கவும் சரிப்பா நீங்க எத்தனை நாள் வேணாலும் தாராளமா இங்க இருந்துக்கோங்கன்னு சொல்லி அந்த ட்ரெயினருமே பெர்மிஷன் கொடுத்துடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாம இங்க தங்கிக்கலாம், ஒருவேளை நாம இங்க வந்திருக்க விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்மளால ட்ரெயினருக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்றதுனால ஹீரோயினுமே ஓகேன்னு ரிப்ளை பண்ணிடுறா. அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ தூங்கி கண் விழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஹீரோயினை காணும். அவ்வளவுதான் நம்ம ஆளு பயந்து போய் என் பொண்டாட்டின்னு கத்திக்கிட்டே தேடும்போது நம்ம ஹீரோயின் டேய் புருஷா ஏன்டா இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகுறேன்னு கேட்கறச்ச பேபிமா ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, என்னதான் நம்ம 2 பேருக்கும் இன்னும் மேரேஜ் ஆகலைனாலும் நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிச்சிட்டோம், ஸோ நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்லி அவன் பாட்டும் உருட்ட ஆரம்பிச்சிடுறான். இதை நம்பி நம்ம ஹீரோயினுமே உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி பூரிச்சு போயிடுறா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, நம்ம ஹீரோவோட பிளான் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். கட் பண்ணா ஒருவேளை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ட்ரெயினர் வீட்டில் இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம டேனும் கார்ச்சிப்பும் போய் பார்க்குறச்ச ஹீரோயினை கூட்டிட்டு அங்கே இருந்து கிளம்பவும் டக்குன்னு ஸ்டாப் பண்ணி உங்க அப்பாவும் அம்மாவும் உங்களை தேடி அங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஏன் கூட வாங்க நான் உங்களை போய் சேஃபா அங்கே விட்டுறேன்னு டான் சொல்ல நானும் ஹீரோவும் ஒருத்தர் உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் அதை சமாளிப்போன்னு ஹீரோயின் சொல்றதுனால பாவம் டேனோட மனசு சுக்குநூறாக உடஞ்சு போயிடுது. அதே நேரம் நம்ம காட்சிப்பாளையுமே எதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்பவே சோகமா ஓகே உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ எதை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ தாராளமாக பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு நல்ல தங்கச்சியாக இருந்து சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஹீரோவையும் ஹீரோயினையும் அங்கே இருந்து அனுப்பி வச்சிடுறா.
பட் நம்ம ஹீரோ பார்த்தோம்னா நேரடியாக நம்ம ஹீரோயினை அவங்க அப்பா வீட்டுக்கே, அதாவது தன்னோட மாமனார் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான். பாவம் நம்ம ஹீரோயினுக்கு அல்ல. இருந்தாலும் நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நீ என்னோட தம்பி டான் கிட்ட இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் சால்வ் பண்ணுவோம்னு சொன்னீல. ஸோ இப்போ என் கூட வா, உங்க அப்பா கிட்ட நம்ம காதலை பத்தி எடுத்து சொல்லி புரிய வைக்கலான்னு நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதேதோ பேசி பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறான். என்னதான் மகளை பார்த்த சந்தோஷத்துல நம்ம ஸ்டெப் மதர் ஹீரோயினை ஹக் பண்ணி வீட்டுக்குள்ள வாமான்னு கையெல்லாம் பிடிச்சு கூட்டிட்டு போனாலும் செம்ம கான்ல இருந்துட்டு இருக்க ஹீரோயினோட அப்பா ஹீரோவை பார்த்த டென்ஷன்ல அவனை விடாதீகே வெட்டி கொள்ளுகேன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா நம்ம ஆளு ஒருபடி மேல அப்படியே நம்ம ஹீரோயின் அப்பாவுக்கு முன்னால மண்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு இந்த எல்லா பிரச்சனைக்குமே நான் தான் காரணம், ஸோ இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நானே எடுத்துக்கிறேன். ஸோ நானே உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவளுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன். ஏன்னா எங்கள் 2 பேருக்கு நடுவில் ஏற்கனவே ரொமான்ஸ் நடந்துருச்சுன்னு சொல்லவும் அவ்வளோதான் ஹீரோயின் அப்பா இன்னும் பயங்கர டென்ஷன் ஆகி ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் என்ன, எல்லார் வீட்லயும் நடக்கிற மாதிரி செமையான ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிடுது. ஒரு சைடு நம்ம ஹீரோயினோட அப்பா டென்ஷன்ல கத்திட்டு இருக்காரு, இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன்னுலாம் சொல்ல மாட்டேன், எங்க நீங்க ஹீரோவை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவீங்களோங்கிற பயத்தினால தான் நான் ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ண வச்சேனே தவிர ஹீரோக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஸோ இந்த எல்லா ப்ராப்ளமுக்குமே நான் தான்ப்பா காரணம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறா. பாவம் இந்த மனுஷனுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியல. அதே நேரம் நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் ஹீரோவை பார்த்து அட எடுபட்ட பயலை பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே குத்துக்கல்ல மாட்டோம் நிக்கிறத பாரு, நீயும் மன்னிப்பு கேளுன்னு பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றதுனால நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான். பட் இப்போ நம்ம ஆளு காலில் விழுந்தது நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இல்லை, அவரோட காலை வாரி விடுறதுக்காகங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம புரிஞ்சுப்போம். தென் வேற வழியே இல்லாம சரிப்போ கல்தனு நம்ம ஹீரோயினோட அப்பா கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம ஹீரோயினோட மேரேஜுக்குமே ஓகே சொல்லிடுறாரு. அப்புறம் இந்த விஷயம் நம்ம பிரியாக்கு தெரிய வரவும் ஹீரோவை மீட் பண்ணி கண்ணா பின்னான்னு திட்டுறா. ஏன்னா இவளுக்குமே நம்ம ஹீரோ பழி வாங்குறதுக்காக தான் ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்காங்கிற விஷயம் தெரியும். ஸோ என்னதான் நீ பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையுமே நீ புத்தர்கிட்ட, அதாவது கடவுள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாலும் கண்டிப்பா அவர் உனக்கு தண்டனை கொடுத்தே தான் ஆவாரு. நீ அந்த பொண்ணோட அப்பாவை பழி வாங்குறதுக்காக அவளை ஏமாத்திட்டு இருக்க விஷயம் அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா இவ்வளவு ஹர்ட் ஆவா, அதெல்லாம் பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியான்னு கேட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறா. பழிவாங்க போன இடத்துல பாசத்தை பார்த்தோன்னா கண்டிப்பா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஹீரோ பிரியா சொல்ற எதையுமே பெருசா கண்டுக்கல. பட் ஹீரோயினை ஏமாத்திட்டு இருக்கோங்கிற குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கு. அடுத்த சீன்ல இந்த செலினாங்கிற ஆக்ட்ரஸ் பார்த்தோன்னா அன்னைக்கு நம்ம ஹீரோயினோட வீட்டில் பண்ண பிரச்சனைக்கெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சாரி கேட்டு இதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன், திரும்ப நாம 2 பேரும் பேட்சப் ஆக்கிலாங்கிற மாதிரி அப்ரோச் பண்ணவும் ஹீரோயினோட அப்பா கண்டுக்கவே இல்லை. அவருக்கு இருக்கிற பிரச்சனையில இது வேறையாங்கிற மாதிரி என்னாலலாம் இப்போதைக்கு எதுவும் முடியாதுமான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ செம்ம காண்டில் அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கச்ச நம்ம மேனேஜர் தானும் அவளை அப்ரோச் பண்ணி நான் இந்த ஃபீல்டில் 10 வருஷமாக இருந்துட்டுருக்கேன், ஸோ இத்தனை நாளாக நீ எப்படி ஹீரோயினோட அப்பா கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தியோ அதே மாதிரி என்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உன்னை ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆக்கிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அவளோட புருஷன்கிட்டே இருந்து, அதாவது நம்ம ஹீரோவோட ட்ரெயினர்கிட்டே இருந்து கால் வரவும் அதை பெருசாக கண்டுக்காம அப்போ நீ சொன்ன மாதிரியே என்ன பெரிய ஆக்ட்ரஸ் ஆக்கிடுவியான்னு தானு கிட்ட கேட்க அதுக்கு அந்த ஆளுமே ஆமான்னு சொல்றதுனால செலினா தான் ஹஸ்பண்டோட காலை கட் பண்ணிட்டு தானு கூட சேர்ந்து ஜல்சா பண்ண ஆரம்பிச்சிடுறா. கட் பண்ணா நம்ம மாஸ்டர், அதாவது பிரியாவோட அப்பா ஹீரோவோட ஆன்டி கிட்ட இந்த மாதிரி நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க போற விஷயத்தையும் முக்கியமா ஹீரோவோட அப்பாவை கொண்ட அந்த பஞ்சாவோட பொண்ணு தான் நம்ம ஹீரோயினுங்கிற விஷயத்தையும் சொல்லவும் அவங்க பயந்து போய் ஐயோ இந்த கிறுக்கு பையன் என்ன பண்ண போறாங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, பட் நாம அதுக்குள்ள அவனை தடுத்தாகணும், ஹீரோ எங்கன்னு ஊர் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோ பார்த்தோம்னா தான் பண்ண போற தப்புக்கு முன்கூட்டியே புத்தர்கிட்ட பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினை ஏமாத்துறதுக்காக, அதாவது ஹீரோயினை ஏமாத்தி அவங்க அப்பாவை பழி வாங்குறதுக்கான களத்திலையுமே இறங்குறான். பட் இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோயின் மேரேஜ்க்காக ரொம்ப சூப்பரா அப்படியே ஏஞ்சல் மாதிரி ரெடியாகிட்டு வந்து நிக்கிறத பார்த்து அங்க இருந்துட்டு இருக்க எல்லாருமே வாவ் ஹீரோயின் பார்க்க எவ்வளோ கியூட்டா இருக்காங்கிற மாதிரி அவளோட அழகை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு இதை பற்றியுமே நம்ம ஹீரோ கேர் பண்ணாமல் ரொம்பவே ஜாலியாக நடு ரோட்டில் பைக்கை பார்க் பண்ணி அது மேலே ஏறி படுத்துக்கிட்டு வானத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் எண்ணிட்டு இருக்கான். பாவம் இங்கே நம்ம ஹீரோயின் எப்படியும் ஹீரோ வந்துருவான்னு ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கா. அவ கூட சேர்ந்து நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த மேரேஜுக்கு வந்திருக்க கெஸ்டால வெயிட் பண்ண முடியாது இல்லையா, ஸோ ஒருத்தராக நாங்கள் போகிறோம், நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த மேரேஜ் ஹாலில் இருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாம நம்ம ஹீரோயினோட அப்பா அங்க இருக்கிற டெக்கரேஷன் எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்கிறாரு. பட் நம்ம ஹீரோயின் எப்படியும் ஹீரோ வந்துருவாங்கிற மாதிரி சமாளிக்கவும் நான் ஒன்று மாதிரி நம்பிட்டு இருக்க முட்டாள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணி ஒரு அர்ஜென்ட்டான விஷயம் சீக்கிரமா இந்த லொகேஷனுக்கு வான்னு சொல்லவும் ஆத்தி இப்பயாவது ரெஸ்பான்ஸ் பண்ணான்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே அந்த ஸ்பாட்டுக்கு போறா. முக்கியமா இந்த விஷயத்த தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்ட சொல்லிடுறதுனால ஹீரோயினுக்கு பின்னாலேயே அவங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு போறாங்க. பட் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் போவா இல்லையா, ஸோ அங்கே போன நம்ம ஹீரோவை பார்த்து ஏன்டா பிரச்சனைங்கிற அதை முன்னாலேயே சொல்ல மாட்டியா, நான் எப்படியாவது அங்கே சமாளிச்சிருப்பேனே, எங்கள் அப்பா என்னமோ ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு,
சரி சரி வா, நமக்கு தேவை மேரேஜ் தானே, நம்ம மேரேஜ்க்கு அவங்க வரணும் இவங்க வரணும்லாம் அவசியம் இல்லை, என்னோட அப்பா அம்மாவே போதும், அவங்க முன்னால நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலான்னு சொல்லி கூப்பிடுவோம். இல்ல பேபி, நான் உனக்கு வேற ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் வச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஆக்சுவலா இங்க தான் இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைமா ரொமான்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் இப்படிப்பட்ட ஒரு மேரேஜ் செட்டப்பை பார்த்ததுக்கு அப்புறம் வியந்து போய், வாவ், இதுக்காக தான் என்ன நீ இவ்வளோ அலக்கழிச்சியா, பரவாயில்ல, நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோட அம்மா அப்பா இங்கே வந்துருவாங்க, நாம 2 பேரும் சந்தோஷமா இங்கே மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லவும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பில்லை பேபின்னு வில்லத்தனமா நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுறான். பாவம் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோ யாரு, எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கான், தன்னை வச்சு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கிற எதுவுமே தெரியாம திருதிருன்னு முழிக்கிறா. போன எபிசோட்ல நம்ம ஹீரோயினோட அப்பாவை பழி வாங்குறதுக்காக அவளை லவ் பண்றதா சொல்லி ஊரை விட்டு ஓடி வந்து ரொமான்ஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்து ஃபைனலா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி அல்வா கொடுத்ததோட பார்த்தோம். ஸோ இந்த எபிசோட்ல ஒன்றும் புரியாத நம்ம ஹீரோயின், நீ ஏதாவது விளையாடுறியா இல்லை பிராங்க் பண்றியான்னு அழுதுகிட்டே கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ நடந்த எல்லா உண்மைகளையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு சில வருஷங்களுக்கு முன்ன சோன்புரியில உங்க அப்பாவோட பிசினஸ் பார்ட்னரா இருந்த என்னோட அப்பாவை ஏமாத்துனது மட்டும் இல்லாம பக்காவா பிளான் பண்ணி உன்னோட அப்பா தான் போட்டு தள்ளியிருக்காரு. ஸோ அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இத்தனை நாளா நான் உன்னை காதலிச்சிட்டு இருந்த மாதிரி நடிச்சேனே தவிர பெருசா உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு ஹீரோ சொல்றான். இல்ல நீ போய் சொல்ற, எங்க அப்பா கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு, அது மட்டும் இல்லாம உன் கண்ணில் நான் உண்மையான காதலை பார்த்தேன், ஸோ எங்க அப்பாவை பழி வாங்குறதா நினைச்சு என்னோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்றது மட்டும் இல்லாம நீயுமே கஷ்டப்படாதுன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பாக்குறா. இங்க பாரு, நீ சும்மா வள கொலன்னு பேசி தேவையில்லாம அழுது டிராமா பண்ணிட்டு இருக்காத, என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அப்பாவை பழி வாங்கணும் அவ்வளவுதான், இப்போ அந்த மிஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்லி ஹீரோ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம போறான். பாவம், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நம்ம ஹீரோயின், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத, நீ இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது, உன்னோட காதல் உண்மைதான், அதே மாதிரி நானும் உன்னை உயிருக்கு உயிரா தான் நேசிச்சேன், இந்த மாதிரியெல்லாம் நீ என்னை விட்டுட்டு போறதை என்னால ஏத்துக்கவே முடியல, தாங்கிக்க முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கீழே விழுந்து அழுது பொருள்றா. என்னதான் நம்ம ஹீரோயினை கழட்டி விட்டு அவங்க அப்பாவை பழி வாங்கிட்டேன்னு சொல்லி வெறப்பா போற மாதிரி தெரிஞ்சாலுமே அவனுக்குமே மனசுக்குள்ள வருத்தங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. பட் எங்க அதை வெளிக்காட்டிட்டா தன்னோட வீக்னஸ் ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிருமோங்கிறதுனாலயே நம்ம ஹீரோ எதுவும் பேசாம அங்கே இருந்து போயிடுறான். அப்போ அங்க வர நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஸ்டெப் மதரும் விசாரிக்கும் போதுதான் இந்த மாதிரி நம்ம ஹீரோ சொன்ன எல்லா விஷயங்களையுமே நம்ம ஹீரோயின் இவங்க கிட்ட சொல்லி, நீங்க தான் உண்மையாவே சோன்புரியில உங்க ஃப்ரெண்டா இருந்த ஹீரோவோட அப்பாவை கொன்னீங்களான்னு கேட்டு ஹீரோவோட அப்பா பேரை சொன்னதுமே ஸ்டெப் மதருக்கு தூக்கி வாரி போடுறது. சோ ஹீரோ தான் தன்னோட பையங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிற நம்ம ஸ்டெப் மதர், ஆட பாவி, நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என்னோட புருஷனை நீ போட்டு தள்ளினது மட்டும் இல்லாம என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு இப்ப என்னையே மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன் ஒய்ஃப் ஆக்கிட்டியான்னு கேட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ, நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் இதையுமே பிளான் பண்ணல, ஹீரோவோட அப்பாவை கொலை பண்ணது வேற ஒருத்தன், உண்மையாவே நான் ஹீரோவோட அப்பாவை கொலை பண்ணல, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு ஹீரோயினோட அப்பா எவ்வளவோ சொல்றாரு. அப்போ உண்மையாவே ஹீரோவோட அப்பாவை கொன்னது யாரு, என்ன காரணம்னு ஸ்டெப் மதரும் ஹீரோயினும் மாத்தி மாத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன காரணத்துக்காக ஹீரோயினோட அப்பா உண்மையாவே என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லாம மறைக்கிறாருங்கிறது சரியா தெரியல. இப்போதைக்கு என்கிட்ட எதையும் பத்தி கேட்காதீங்கன்னு சொல்லவும் ஹீரோயினும் ஸ்டெப் மதரும் அவங்க அப்பா கிட்ட கோச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா சியா தானு கிட்ட, என்ன ஹீரோயினோட அப்பாவை போட்டு தள்ளிட்டு அவன் பதவிக்கு நீ வரதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சான்னு கேட்கும்போது, நாம ஏன் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கணும், ஆல்ரெடி ஹீரோக்கும் ஹீரோயினோட அப்பாவுக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனையாமா, அதுக்கு பழி வாங்குறதுக்காக ஹீரோ களத்துல இறங்கியிருக்கான், எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளையில ஹீரோ கையால ஹீரோவோட அப்பா சாக போறது உறுதியாயிடுச்சு, அதான் எதுக்கு நாம தேவையில்லாம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்தாலே போதும்னு தானு சொல்ல, ஏன் எதுக்காக ஹீரோயினோட அப்பாவை ஹீரோ பழி வாங்க போறான்னு சியா கேட்க, டோட்டல் ஃபிளாஷ்பேக்கையுமே இங்க நம்ம தானு சொல்லவும், ஓ அப்படியா, அவனோட பையன்தான் ஹீரோவா, உண்மை சொல்ல போனோம்னா ஹீரோயின் அப்பாவை விட ஹீரோவோட அப்பா எனக்கு தான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு இந்த சியா ரிப்ளை பண்றான். தென் பண்ண பாவத்துக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக நம்ம ஹீரோ இந்த புத்தர் கோயிலுக்கு வந்திருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே அவங்கிட்ட பேசுறதுக்காக மாஸ்டர் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. பட் நம்ம ஆளு நேக்கா அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகும்போது கரெக்டா ஆன்டி கையில மாட்டிக்கவும் அவங்க ஏற்கனவே பேக் பண்ணி வச்சிருக்க இவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து, தம்பி நீ என்னென்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஸோ இதுக்கப்புறம் நீ இந்த ஊர்ல இருக்கிறது கொஞ்சம் கூட சேஃப் இல்ல, எப்படியும் ஹீரோயின் அப்பாவோட ஆளுங்க உன்னை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிடுவாங்க, அதுக்குள்ள நீ எங்கேயாவது போய் தலைமறைவாகிருன்னு ஆன்டி எவ்வளவோ வார்னிங் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நான் அவனை பழி வாங்கினது என்னோட பர்சனல் விஷயங்களுக்காக, மன ஆறுதலுக்காக, பட் அவன் இல்லீகலா நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான், சின்ன சின்ன பொண்ணுங்களை வச்சு தப்பான பிசினஸ் நடத்திட்டு இருக்கான், ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான், ஸோ இது எல்லாத்துக்குமே எவிடன்ஸை கண்டுபிடிச்சு நான் அவனை போலீஸ்ல மாட்டி விட போறேன், ஸோ இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என்னை யாருமே தடுக்க ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவமா அங்கே இருந்து போறதுனால ஆன்டி மனசு கேட்காம தம்பி போகாதன்னு எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றாங்க. முன் வச்ச கால நான் என்னைக்கும் பின் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே முரட்டுத்தனமா நடந்து போயிட்டு இருக்கச்ச கரெக்டா ஆப்போசிட்ல அவனை தேடி அவனோட உண்மையான அம்மாவே வந்துடுறாங்க, அதாவது நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் தான். ஸோ அவங்கள பார்த்த கன்ல ஆன்டி ஹீரோவை கூட்டிட்டு போகவும் ஹீரோவோட அம்மா பின்னாலேயே
ஓடி போய் அவனை ஹக் பண்ணி மைசன் என்னை விட்டு போகாத, இத்தனை வருஷமா உன்னை பார்க்காம இருந்துட்டேன், என்னை விட்டு போகாத போகாதன்னு பயங்கரமா அழவும். திடீர்னு எங்கே இருந்து வந்துச்சு பாசம்? உனக்கு அம்மானு சொல்ல கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இவன் என்னோட பையன்னு சொல்லி ஆன்டி ஹீரோவோட அம்மாவை தள்ளி விட்டுடுறாங்க. நீ தான் மனசாட்சியே இல்லாம உன் புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு என்னோட பச்சை குழந்தைய தூக்கிட்டு ஓடுனீங்கன்னு ஹீரோவோட அம்மா திட்டவும், ஆடா இது என்ன புது ட்விஸ்டா இருக்குன்னு சொல்லி ஹீரோவே கன்ஃபியூஸ் ஆகிடுறான். என்னைக்கு நீங்களா அந்த ஆக்சிடென்ட்ல சாகலன்னு தெரிஞ்சதோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் நான் என்னோட குழந்தைய தேடிக்கிட்டே தான் இருக்கேன். இப்ப சொல்லு, எதுக்காக நீ என்னோட குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்தேன்னு ஹீரோவோட அம்மா கேட்க, உன்னோட 2வது ஹஸ்பண்ட் பஞ்சா இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம நீயும் அவனும் சேர்ந்து பிளான் பண்ணி தானே என்னோட அண்ணனை கொன்னீங்க. சோ உங்களை மாதிரி கேட்டவங்க கிட்ட என்னோட அண்ணன் குழந்தை வளர்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, அதனாலதான் நான் ஹீரோவை தூக்கிட்டு வந்தேன்னு ஹீரோவோட ஆன்டி சொல்ல, இங்க பாருங்க நீங்க இப்படி தேவையில்லாம அழுது டைம் வேஸ்ட் பண்ணி நீங்க பண்ண தப்புகளை நியாயப்படுத்த ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லி தன்னோட அம்மாவை திட்டிட்டு ஆன்டியை கூட்டிட்டு வந்துடுறான். அப்போ தன்னோட ஸ்டெப் மதரை தேடி வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, என் அப்பாவை பழி வாங்குறதுக்காக என்ன ஏமாத்தினதுல ஒரு நியாயம் இருக்கு, பட் எதுக்காக எந்த தப்புமே பண்ணாதோ அம்மா ஃபீலிங்ஸ் இப்படி எல்லாம் ஹர்ட் பண்ணிட்டு இருக்க, அவங்க உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, ஆமா மைசன் ப்ளீஸ் என்ன ஏத்துக்கோ, உன்னை பாக்குறதுக்காக தான் இத்தனை வருஷமா நான் உயிரோட இருந்தேன்னு ஹீரோவோட அம்மாவே சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான், என்னோட அம்மா எப்பவோ இறந்து போயிட்டாங்க, சோ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அம்மா என்னோட ஆன்டி மட்டும் தான் ஹீரோ ரிப்ளை பண்ணிடுறான். பாவம் இதை கேட்டு தாங்கிக்க முடியாம ஹீரோவோட அம்மா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்ப கூட நம்ம ஹீரோ மனசரங்களையே எதுவும் கண்டுக்காத மாதிரி அங்கே இருந்து போயிடுறான். தென் நம்ம ஹீரோவோட மாஸ்டர் தான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி ஸ்டெப் மதரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அதுவே இங்க நம்ம காட்சி பார்த்தோம்னா வெளியூருக்கு வேலை தேடி போக முடிவு பண்ணிருக்கிறதுனால டேனை மீட் பண்ணி ஒரு பொம்மையை கிஃப்டா கொடுத்துட்டு அப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கச்ச, டேனோட அப்பா நிறைய பணம் கடன் வாங்கியிருக்காருன்னு சொல்லி அவரை அடிக்கிறதுக்காக 2 பேரும் ஃபாலோ பண்ணி வரவும் தன்னோட வாட்சை கழட்டி கொடுத்துட்டு, அண்ணா ப்ளீஸ் நான் இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கூடிய சீக்கிரம் நான் மொத்த பணத்தையுமே கொடுத்துட்றேன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசி அங்கே இருந்து அனுப்பி வச்சதுக்கு அப்புறம், அப்பா அவங்களால வீட்டுக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லைனாலும் எதுக்கு நீங்க இப்படி தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க? அன்னைக்கு அப்படிதான் காலேஜ்ல கட்ட வச்சு இருந்த ஃபீஸ் எடுத்துட்டு போய் கேம்லிங்ல கோட்டை விட்டுட்டு வந்தீங்க, இப்போ கடங்காரனுங்க பணம் கேட்டு துரத்திட்டு வரானுங்க, உங்களால இன்னும் நாங்க எவ்வளவுதான் அனுபவிக்க போறோம்னு தெரியல. நான் உங்க பையன்னு வெளியில சொல்ல எனக்கு ரொம்பவே கேவலமா இருக்குன்னு சொல்லி டான் பயங்கரமா ஃபீல் பண்ணி தன்னோட அப்பாவை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அழுதுட்டே எங்க இருந்து போயிடவும், நீ நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும், நீ கேட்குற எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுக்குற அளவுக்கு என் கையில பணம் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் நிறைய சம்பாதிக்கிறதுக்காக கேம்லிங்ல ஈடுபடுறேன், பட் என்னால ஜெயிக்க முடியல மைசன், இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா நீ என்னோட பையன்னு சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு நான் உனக்கு ஏதாவது பெருசா பண்ணுவேன்னு டேனோட அப்பா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ணா இங்க எப்படியோ நம்ம ஹீரோவோட ஆன்ட்டியும் மாஸ்டரும் அவங்க கிட்ட பேசி பிரெயின் வாஷ் பண்ணி கிராமத்துல இருந்துட்டு இருக்க அங்கிள் பிரேமோட வீட்டுக்கு நம்ம ஆளை அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினோட அப்பாக்கும் நடுவுல பிரச்சனையை கிரியேட் பண்ணி விடுறதுக்காக தானுவோட பேச்சை கேட்டுக்கிட்டு சியாவும் மெக்கும் ஹீரோவோட வீட்டை கொளுத்தி விட்டுறானுங்க. பாவம் இது தெரியாம நம்ம டேன் உட்காந்து படிச்சிட்டு இருக்கச்ச வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்க நம்ம கார்ச்சிப் உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமான்னு கேட்கும்போது, அதெல்லாம் வேணா நீ கேஸ் ஆன்ல வச்சிருக்கன்னு நினைக்கிறேன், கேஸ் ஸ்மெல் அடிக்குது போய் என்னன்னு பாருன்னு நம்ம டேன் சொல்ல, கார்ச்சிப் கீழே வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாவே தகதகன்னு எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ இவங்க 2 பேரும் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது அந்த ஃபயரை அணைச்சிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. பட் கண்ட்ரோலை மீறி போயிட்டதுனால கார்ச்சிப்பை வெளியில் அனுப்பி நீ போய் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம டான்ஸ் சரௌண்டிங்ல செக் பண்ணி பார்க்கும்போது தான் மெக் தன்னோட ஆளுங்களை விட்டு வீடு ஃபுல்லாவே கெரோசின் ஊத்திட்டு இருக்காங்கிறத நோட் பண்ணி தாங்கிக்க முடியாம சம கடுப்பாகி அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கவும், ஏற்கனவே அடியாளுங்க கூட வந்திருக்காம டானை போட்டு கும்மு கும்முன்னு கும்மி இவன் அப்படியே உள்ள தூக்கி போடுங்கடா, நெருப்புல எரிஞ்சு அப்படியே ஜோதியில ஐக்கியமாகி சும்மா ஜோதிகா மாதிரி தக்கச்சுக்கு தக்கச்சும் சக் சக் சக்னு எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும்னு சொல்லி டானை தூக்கி எரியிற வீட்டுக்குள்ள போட்டுறானுங்க. தென் இந்த எல்லா விஷயமும் தெரிய வந்ததும் ரொம்ப கோவத்துல நம்ம ஹீரோ மெக்கோட சண்டை போட்டு அவன் கிட்ட பயங்கரமா அடி வாங்கி மட்டையாகிடுறான். ஸோ வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட நம்ம டேனை ரொம்பவே கஷ்டப்பட்டு அவனோட அப்பா காப்பாத்திடுறாரு. பட் அவனோட முக்கியமான புக்ஸ் ஐபேட் இதெல்லாமே மாடியில் இருக்கிறதுனால அதை எடுக்கிறதுக்காக டேனோட அப்பா திரும்ப வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா ஏற்கனவே பாதி வீடு எரிஞ்சு போயிட்டதுனால ரிட்டர்ன் வர முடியாம ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் மயக்கத்துல இருந்து கண் விழிக்கிற நம்ம ஹீரோ தன்னோட அங்கிள் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாருங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதுமே அவரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றான். இன்கேஸ் இவன் இப்ப உள்ள போனா இவனுமே மாட்டிப்பானோன்னு சொல்லி மாஸ்டர் தடுத்துடுறாரு. ஸோ பயங்கரமான ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டே நம்ம டேனோட அப்பா அவனோட போட்டோவை பார்த்து, மைசன் கண்டிப்பா ஒரு நாள் நீ என்னோட பையனா பிறந்ததுக்கு சந்தோஷப்படுவேன்னு சொல்லி அப்படியே இந்த ஃபயர்லயே எரிஞ்சு இறந்து போயிடுறாங்க. இது தாங்கிக்க முடியாம நம்ம டேன் அப்பா அப்பான்னு பயங்கரமா கத்தி கதறி ஒரு கட்டத்துல தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது வேணுக்குனே ரொம்ப ரொம்ப வேகமா காரை ஓட்டிட்டு வந்து தானு இவன் மேல ஏத்த ட்ரை பண்ணும்போது ஜஸ்ட் மிஸ்ல டேன் தப்பிச்சிடுறான். பட் அவன் காலில் சிவியரா அடிபட்டதுனால மயங்கிடுறான். கட் பண்ணா இப்ப நடந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லவும், கண்டிப்பா இதெல்லாம் என்னோட அப்பா தான் பண்ணிருப்பாருன்னு சொல்லி தான் அப்பா மேலேயே ஹீரோயின் கோவப்படுறதுனால, ப்ராமிஸா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, மார்னிங்ல இருந்து நான் வீட்டுல தான் இருந்துட்டு இருக்கேன்,
ப்ளீஸ்மா நான் பண்ணாத தப்புக்கு என் மேல சந்தேகப்படாத கோவப்படாதன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அப்பா பயங்கரமா கெஞ்சவும் சரி சரி நீங்க இதுல இன்வால்வ் ஆகாதீங்க எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் உடனே டேனை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறா. அங்க நம்ம ஹீரோ சம கோவத்துல ஹீரோவோட அப்பாவை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லி பயங்கரமா கண்ணாபின்னான்னு கத்திட்டு இருக்கிறதுனால ரொம்பவே ஹர்ட் ஆகி சரி தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பிரச்சனைக்கு நாமளுமே ஒரு காரணம் ஆயிட்டோம்னு நினைச்சு நம்ம ஹீரோயின் டேனுக்கான ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கட்டிட்டு இருக்கும்போது என்ன பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம் தேடி இங்க வந்திருக்கியான்னு பிரியா கேக்குறா. நீங்க நினைக்கிற மாதிரி இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஈவன் ஹீரோ எதுக்காக என்ன பழி வாங்கினாங்கிறது எனக்கு நல்லாவே புரியும். ஸோ அவன் மேல நியாயம் இருக்குங்கிறதுனால இதுக்கப்புறம் அவனுக்கு அகெயின்ஸ்டா நான் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க போறதில்ல. பட் ஹீரோவோட குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு நானுமே ஒரு காரணம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால தான் நான் ஹாஸ்பிட்டல் பில்லையுமே பே பண்ணேன். தயவு செஞ்சு இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிடாதுன்னு ஹீரோயின் கெஞ்ச சரி பாப்போன்னு சொல்லிட்டு ஹீரோ தாங்கிட்ட வந்து யாரு டேனுக்கான ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ணாங்கன்னு கேக்குறச்ச இந்த மாதிரி அவன் படிச்சிட்டு இருக்க காலேஜ்ல இன்சூரன்ஸ் இருக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு நம்ம ஹீரோயினை மாட்டி விடாம பிரியா சமாளிச்சிடுறா. கட் பண்ணா நம்ம டேன் அப்பாவோட ஃபியூனரல்ல ஹீரோ அவன் கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு இப்ப நடந்த எல்லா பிரச்சனைக்குமே நான் தான் காரணம்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அவன் கிட்ட சாரி எல்லாம் கேட்கவும் டேன் செம்ம கடுப்பாகி அதான் எல்லா பிரச்சனையும் ஒன்னாலங்கிறது உனக்கே நல்லா தெரியுதுல அப்புறம் எதுக்காக இன்னும் நீங்க எழுந்துட்டு இருக்க என் அப்பாவை கொண்டது பத்தாதுன்னு அடுத்து என்னையும் எங்க அம்மாவையும் கொலை பண்றதுக்காக ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கியா போயும் ஒன்ன மாதிரி ஒரு கேடு கிட்டவனை வளர்த்தாங்க பாரு இவங்கள சொல்லணும் நீ மட்டும் உண்மையான ஆம்பளையா இருந்தா இதுக்கப்புறம் எங்க மூஞ்சில முழிக்காத ஒழுங்கா இங்க இருந்து போடான்னு சொல்லி நம்ம டேன் பயங்கர கடுப்புல கத்தவும் ஹீரோவுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே இருந்து சைலண்டா போயிடுறான். இந்த எல்லா பிரச்சனைக்குமே நீதான் காரணம் ஒன்ன ஒழிச்சு கட்டினா எல்லாரும் நிம்மதியா இருப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோ அத்தராத்திரி ஹீரோயினோட அப்பாவை போட்டு தள்ளுறதுக்காக வீட்டுக்குள்ள வரும்போது அவனை லாக் பண்ணி நம்ம தானோ எனக்கும் உன்ன மாதிரி ஹீரோயினோட அப்பாவை சுத்தமா பிடிக்காது. நான் அவர்கிட்ட 20 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். பட் ஸ்டில் என்ன ஒரு அடிமை மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. சோ நீ எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிட்டீனா நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு ஹீரோயினோட அப்பாவை ஈஸியா தூக்கிடலான்னு தானு சொல்ல என்னதான் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோக்கு இதுல பெருசா உடன்பாடு இல்லாம கிளம்பினாலும் டக்குன்னு என்ன யோசிச்சான்னு தெரியல திரும்ப தானு கிட்ட வந்து ஏதாவது பிளான் இருக்கான்னு கேக்குறான். உண்மையை சொல்ல போகணும்னா ஹீரோயினோட அப்பா உனக்கும் அந்த சியாக்கும் பயந்துக்கிட்டு தான் வீட்டை விட்டு வெளியில வராம இருக்கான். ஸோ அவன்கிட்ட நான் ஏதாவது பேசி எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ண மாதிரி அவனை பழி வாங்கிடலாம். தென் அவனுக்கு சொந்தமான எல்லா விஷயங்களையும் நான் அடைஞ்சிருவேன்னு தானு சொல்ல எல்லாத்தையும் அடைஞ்சிருவேன் மீன்ஸ் நீங்க எது சொல்றீங்கன்னு ஹீரோ கேட்க நீ ஹீரோயினை பத்தி யோசிக்கிறியா பயப்படாத நான் ஹீரோயினை எதுவும் பண்ண மாட்டேன் எனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை சேஃபா உன்கிட்ட கொடுத்துடுறேன்னு தானு சொல்ல ஓகே இதுக்கப்புறம் நானும் உங்க டீம்ல ஒருத்தன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். அவ்வளவுதான் நல்லா வாட்ட சாட்டமான பலிகடா மாட்டிக்கிச்சு. இது நம்ம கடவுளுக்கு நேர்ந்து விட்டுறலாமா இல்ல வீட்லயே வெட்டி விருந்து வச்சிடலாமான்னு தானு யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். தென் இப்ப தானு கூட லிவிங் டுகெதர்ல இருந்துட்டு இருக்க செலினாவை மீட் பண்ணி அவளோட புருஷன் கண்ணா பின்னான்னு கத்திட்டு ஒழுங்கா எல்லாரும் கூட இருக்கிற அஃபேரையும் கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ற வழியை பாரு அப்படி இல்லைன்னா நான் உன்னோட வீடியோஸை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டவும் தானு தன்னோட ஆளுங்களை விட்டு ட்ரெயினர் அடின்னு அடிச்சு அவன்கிட்ட இருந்து மொபைலையுமே வாங்கிட்டு வந்து செலினாட்ட கொடுத்துடுறான். அப்புறம் என்ன நீ தான் என் தங்கம் நீ தான் என் செல்லம் நீ தான் என் பட்டுன்னு சொல்லி மாத்தி மாத்தி கொஞ்சிட்டு இருக்கச்ச இந்த மெக்பையா செலினாவை பார்த்து ஒரு மாதிரி அசிங்கமா கண்ணடிக்கிறதுனால இவன் தன்னை தப்பான பார்வையில பாக்குறாங்கிறது அவளுக்குமே நல்லா புரியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பார்த்தோம்னா தன்னால தன்னோட ஆன்ட்டி எல்லாத்தையுமே இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாம கிராமத்துல இருந்துட்டு இருக்க பிரேம் அங்கிள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையுமே பண்ண ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு நான் பேசாம லண்டன்லயே இருந்திருக்கலாம்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி திரும்ப லண்டனுக்கே போறதுனால எதுக்கும் ஒரு வார்த்தை உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போமான்னு ஸ்டெப் மதர் அட்வைஸ் பண்றாங்க. இல்லம்மா கண்டிப்பா அப்பா அலோவ் பண்ண மாட்டாள்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூட ஏர்போர்ட்டுக்கு போறா. பட் இதை நோட் பண்ணிடுற தானு ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறதுனால அவன் வேகமா பைக்ல ஃபாலோ பண்ணி வந்து நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்க காரை வழி மறைக்கவும் என்னாச்சு ஏதாச்சுங்கிறத விசாரிக்கிறதுக்காக மேவும் சாயும் கார்ல இருந்து இறங்குற அந்த கேப்ல அதே கார்ல நம்ம ஹீரோயினை நேக்கா கடத்திட்டு போயிடுறான். இப்ப நீ காரை நிறுத்தி என்னை இறக்கி விட போறியா இல்ல நான் இங்க இருந்து ஜம்ப் பண்ணணுமான்னு ஹீரோயின் கேட்க எங்க உனக்கு தைரியம் இருந்தா பண்ணு பாப்போன்னு ஹீரோ சொல்ல ஜம்ப் பண்ணலாமா வேணாமான்னு ஹீரோயின் யோசிச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ தன்னோட டெஸ்டினேஷனுக்கு ஹீரோயினையுமே கூட்டிட்டு வந்துடுறான். அவ்வளோதான் இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்றது மட்டும் இல்லாம இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு முக்கியமா நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.